அந்த பைக்குள்ளே நாங்கள் 9 சவரன் நகை வச்சுருந்தோம், பையோடு அதை காணலை. அப்படின்னோடனே அவங்க நேராக வந்து இவனை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து, எப்பா அஜித்து ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் திருப்பூரம் காவல் நிலையத்தில் போய் அவங்க விடிய விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் தம்பி இருக்கும் போதே அடிச்சிருக்காங்களா சார் காவல்துறை? தம்பி இருக்கும்போதே தம்பியும் அடிச்சிருக்காங்க, இவனையும் அடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தான் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மடப்புரம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரிக்கரையில் வச்சு அண்ணனும் தம்பியும் மறுபடியும் வச்சு விசாரிக்கிறாங்க. அவன் அங்கேயே மயக்கம் போட்டுறான். மயக்கம் போட்டும்போது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அங்கேயே வந்து இறந்துட்டு தான் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. 6 பேருமே வந்து நாளையோடு நம்ம வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கேட்டால் வாய்ப்பு இல்லை. சொல்கிறான்னு போட்டு அவனை அடித்தா உயிர் போயிடுச்சு. நீ குற்றவாளி ஆகிட்டீங்க. டெம்பரவரி செக்யூரிட்டி வேலைக்கு கொண்டு போய் கோயிலில் கெஞ்சி யாரையோ ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி சேர்த்து 60 நாளில் வந்து அந்த மகனும் இறந்து போயிட்டாங்க போது அந்த தாயினுடைய நிலைமை வந்து. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர நடராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீண்டும் ஒரு சாத்தாங்குளம் சம்பவம் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தை இன்னைக்கு ரொம்ப கொந்தளிக்க வச்சிருக்கு. அதாவது ஒரு நகை காணா போனதுக்கு ஒரு வாலிபரை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடித்து துன்புறுத்தி அவர் இன்னைக்கு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த விவகாரம் வந்து சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயில். இப்போ சாமி கோயில் வந்து எல்லா ஊடகத்துலேயும் வந்து அந்த கோயில் பேர் வந்து இன்னும் பிரபலமாவது உச்சரிக்கப்படுது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம் வருமா அப்படிங்கிறதும் சைட் பை சைடு உயர்ந்துட்டுருக்குது. அந்த இடத்துல ஒரு கோயில் நகரத்தில் கோயிலுக்கு பின்னாடி இருந்த கோசாலையில் நடந்திருக்கு. இது வந்து காவல் நிலைய லாக்அப் மரணமாக இல்லை, அதாவது கஸ்டடியல் டெத்துன்னு சொல்லுவாங்க. அஜித்குமார் வயது 29 அப்படிங்கிறவர் இந்த பத்திரகாளி அம்மன் கோயிலில் 2 மாதத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டியாக சேர்ந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத பர்மனண்ட் ஆகாத ஒரு இளைஞர், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அம்மா வந்து 2 மகன்களை வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்த்துருக்காங்க. அதுதான் வந்து பரிதாபக்குரிய செய்தி. என்னென்னா, ஒரு தாய் வந்து அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு அப்பா இல்லாத சூழ்நிலையில் அவளை வளர்த்து அவங்க நல்லபடியான கல்வியை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் டெம்பரவரி செக்யூரிட்டி வேலைக்கு கொண்டு போய் கோயிலில் கெஞ்சி யாரையோ ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி சேர்த்து 60 நாளில் வந்து அந்த மகனும் இறந்து போயிட்டாங்க போது அந்த தாயினுடைய நிலைமை வந்து பரிதாபத்துக்குரியது. அதனால தான் அந்த ஊருக்கு ஜனங்க பூரா வந்து அந்த தாயின் பின்னாடி நின்று போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுத்துது. இதை உள்வாங்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே, எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் அல்லாமல் வந்து நடிகர் விஜய், திரு சீமான் அவர்கள் மற்றும் வந்து அன்புமணி ராமதாஸ் அத்தனை பேருமே வந்து கொதித்தெழுந்திருக்கிறார்கள், அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் என்னங்க அப்படிங்கிறது தான் காரணம். என்ன நடந்திருக்கு சார்? இப்போ வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கும்? அதாவது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவர் செக்யூரிட்டியாக இருக்கும்பொழுது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாகும். அதில் வந்து இந்த மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டம் இல்லாமல் மதுரை மாவட்டத்திலேருந்தும் ஜனங்கள்லாம் வர்றதுக்கு வந்து கூட்டமாக ஆயிரக்கணக்கான பேர் வந்து குழுமுகிற ஒரு இடமா அது இருக்குது. அங்கே வந்து கார் ஒரு பக்கம் என்ட்ரி ஆனால் இந்த பக்கம் எனக்கு எக்ஸிட் ஆகிற மாதிரியான வழிகள் இல்லாதனால ஒவ்வொரு காரையுமே வந்து வழி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த செக்யூரிட்டிக்கெல்லாம் இருக்குது. அப்படி அந்த செக்யூரிட்டி வரும்போது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முதியவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீல் சேர்லாம் கொடுத்து ஃபெசிலிட்டேட் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல வசதி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த அம்மா வந்து இப்போ அவங்க பேர் சிவகாமி, வயது 76 வயது முதிய ஒரு பெண்மணி. அவங்க மகள் டாக்டர் நிக்கிதா அவங்களோட வர்றாங்க. டாக்டர் நிக்கிதா வந்து 2 பேருமே காரை விட்டு அந்த கோயில் பக்கத்தில் வந்து இறங்குற பொழுது வீல் சேர் வேணும், வயசான அம்மா, அவங்க வந்து அம்மாவை எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த காரை வந்து லெஃப்ட் அவுட் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது. ஆமாம், அந்த வீல் சேர் வேணும்னா வீல் சேர் வந்துருச்சு. வீல் சேர் வந்து இவங்க அம்மாவை தூக்கிட்டு அப்படி உட்கார வைக்கணும். உட்கார வச்சுன்னு அவங்கள ஹேண்டில் பண்ணி அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறது டாக்டருடைய கடமையாக போயிடுது. அப்போ காரை வந்து நீ பார்க் பண்ணுப்பான்னு அடுத்த ஆளுகிட்ட தான் கொடுக்கணும். ஆமாம், வேறு வழி இல்லை. இதுதான் சுச்சுவேஷன். அது ஆமாம், அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இது வந்து என்ன செய்கிறாங்க, அஜித்குமார்கிட்ட கொடுத்து இந்த காரை வந்து அப்படி ஓரமாக பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கு ட்விஸ்ட்டு அங்கே தான் நடக்குது. அஜித்குமாருக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் பழக்கமாக இருக்கிறான்.
அவன் வந்து அவனுக்கு தெரிந்த ஒரு பையனை விட்டு கார் பண்ண, ஏன்னா இவனுக்கு டிரைவிங் தெரியாது. ஓ, அவன் அந்த பக்கம் எங்கடா நிறுத்திருக்கேன்னா அங்கே நிறுத்திருக்கிறேன் அப்படி சொல்கிறான். அப்புறம் அவன்கிட்ட சாவி இருக்குது. இவன் அவனுடைய உதவியில் தான் அந்த காரை போய் அடையாளம் காட்டுறான். இவன் என்ன கோயில் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறான். இப்படி ஒரு நிலைமை இருக்குது. இதில் நடுவில் இவன் காரை நிறுத்துறதுக்கு இவனும் போயிட்டு கூட வந்தானா, அல்லது இவன் நண்பன் வந்து விடும்போது அங்கேருந்து ஒரு பை மிஸ் ஆச்சா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். இவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வர்றாங்க. திருப்பி வந்ததுக்கப்புறமும் இவன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறான், காரை அடையாளம் காட்டுறான், காருக்கிட்ட போயிடுறாங்க. காரை எடுத்துகிட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கிற பையை காணாம் அப்படின்னு தகவல். மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் கார் எடுத்துகிட்டு மூவ் ஆயிடுறாங்க. ஓகே ஓகே. மூவ் ஆனதுக்கப்புறம் கையில் பையை காணாம். அங்கே வந்து 9.5 சவரன் நகையை வந்து அதுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு, அவங்களுடைய புகார் அதுதான். அந்த பைக்குள்ளே நாங்கள் 9.5 சவரன் நகை வச்சுருந்தோம், பையோடு அதை காணலை அப்படின்னு அவங்க நேராக வந்து இவனை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து, ஏப்பா அஜித்து, உங்கள்கிட்ட தானே காரை பார்க் பண்ண கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து முதல்ல கேட்குறாங்க. இங்கே கோயிலே வந்தா சார், கோயிலுக்கே திருப்பி வந்துடுறாங்க. வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது இவன் வந்து நான் எடுக்கவே இல்லை, நான் அங்கே பார்க் பண்ண சொன்னால் பண்ணிட்டு வந்தாச்சு. மறுபடியும் வந்து அதுக்குள்ளே இந்த பையெல்லாம் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒத்துக்கிறதுக்கப்புறம் தான் திருப்புவனம் காவல் நிலையத்தில் போய் அவங்க புகார் கொடுக்குறாங்க. திருப்புவனம் போலீஸ் வந்து இவனை கூப்பிட்டு வந்து 27ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மாலையே வந்து இவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனை கூட்டிகிட்டு போகும்போது இவன் தம்பி நவீன், வயது 27, அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் வச்சு விசாரிச்சதுக்கப்புறம் நீ போயிட்டு காலையில் வாடான்னு சொல்லிடுறாங்க. நவீன் போயிட்டு வந்துடுறான். விடிய விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் தம்பி இருக்கும் போதே அடிச்சிருக்காங்களா சார் காவல்துறை? தம்பி இருக்கும்போதே தம்பியும் அடிச்சிருக்காங்க, இவனையும் அடிச்சிருக்காங்க. டே உண்மையை சொல்கிறா இவனை நவீனை அடித்தா அவன் சொல்லுவானோ அப்படிங்கிறனால அப்புறம் 28ஆம் தேதி அன்றைக்கி மறுபடியும் இவன் காவல் நிலையத்துக்கு போய் அவனும் இவனையும் சேர்த்து வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போவும் வந்து தாக்கப்பட்டதாக வந்து நவீன் சொல்கிறான். இல்லை சார், இப்போ எஃப்ஐஆரே போடாமல் ஒரு ஆள் இது மாதிரி அடிக்க முடியுமா? எப்படி சார்? இல்லை, காவல் நிலையத்தில் வச்சு அடிக்க முடியும். இப்போ வந்து சமீப காலமாக வந்து காவல் நிலையத்தில் இருக்கிற பல அதிகாரிகள் வந்து சிஎஸ்ஆர் கொடுக்கறதில்ல, எஃப்ஐஆர் போடுறதில்ல, அன்ரெக்கார்டாக விசாரணை செய்கிற விஷயங்களெல்லாம் வந்து இப்போ துணிச்சலாக சில பேர் பண்ணுறாங்க. அப்படி துணிச்சலாக பண்ணின மிகப்பெரிய தவறு தான் இது. எஃப்ஐஆரே இது வரைக்கும் போடாமல் அந்த டாக்டர் நிவேதா கிட்டேயோ அல்லது வந்து சிவகாமி கிட்டேயோ வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி முறையாக வழக்கு பதிவு செய்து உயரதிகாரிகிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கிறான். இப்போ என்ன சொல்கிறான் நவீன், என்ன சொல்கிறான்னா, முதல்ல வந்து லோக்கல் போலீஸ் விசாரிச்சாங்க, அப்புறமே ஒரு ஸ்பெஷல் பார்ட்டின்னு ஒரு குரூப் வந்தாங்க அப்படி சொல்கிறான். ஸோ அந்த இப்போ ஸ்பெஷல் பார்ட்டிக்கிட்ட ஒப்படை அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து ஒரு அதிகாரி இருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த அதிகாரி தான் வந்து இல்லாமல் விசாரிக்க முடியாது. ஆனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு அடிக்க முடியாது. அதிகாரியுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வந்து அப்புறம் ஸ்பெஷல் பார்ட்டிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண கூட யாருடைய உத்தரவு பேரில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து விளக்கப்படாத ஒரு ஸ்டோரி மர்மமாக அதுக்குள்ளே இருக்குது. இப்போ சஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 பேர் வந்து பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன் மற்றும் மணிகண்டன் ஆகிய இந்த 6 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ண 6 பேருமே காவலர்கள். அப்பா, இப்போ வந்து இதனுடைய ஒர்த்து பார்த்திங்கன்னா 75 லட்சம் ரூபாய். இப்போ இது மாதிரியான கோயிலில் முக்கியமான இடத்துல ஒரு நகை திருட்டு நடக்கிற பொழுது பார்த்திங்கன்னா கோயிலில் நடந்ததுனால இதனால் இது இவ்வளோ பெரிய பப்ளிக் வர்றாங்க, ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருடைய நாலேஜ் இருக்குது, இங்கே என்ன கிரைம் நடந்துருக்குதுன்னு போது அந்த கிரைம் ரிப்போர்ட் ஆகணும். அப்படி ரிப்போர்ட் ஆகும்போது அந்த காவல் நிலைய ஆய்வாளரும் உதவி ஆய்வாளருக்கும் முன்னிலையில் அவங்க நேர்பார்வையில் தான் அந்த விசாரணை நடக்கணும். அப்படி விசாரணை நடக்காமல் வந்து எஃப்ஐஆரே போடாமல் நடக்குது சார். எஃப்ஐஆரே பதிவு பண்ணலை அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணதான் விசாரிக்கிற அதிகாரமே போலீஸுக்கு வருது. எஃப்ஐஆர் பண்ணாமல் எஃப்ஐஆரை போடாமல் நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னா இது அன்அக்கவுண்டட். ஓகே ஓகே. ஒரு தனி மனிதன் ஒரு குற்றத்தை செஞ்சால், ஆள் கடத்தல் குற்றத்தை செஞ்சால் என்ன தண்டனையோ அதே தண்டனை இவங்களுக்கும் பொருந்தும், காவலர்களுக்கும். ஆமாம்மா. ஏனென்றால் இப்போ சட்ட ரீதியாக நான் விசாரிச்சுட்டு இருந்தேன், அவன் உண்மையை சொல்ல மறுத்தான், பாதி உண்மையை சொன்னான். இப்போ என்கவுண்டரே நடக்குது. ஆமாங்க, நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒளிய வச்சுருக்கிற துப்பாக்கியோ அல்லது கத்தியை அல்லது நான் வந்து மறைச்சி வச்சுருக்கேன், மறைச்சி வச்சதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு போய் அங்கே மிஸ்யூஸ் பண்ணுறான். அப்போ தான் என்கவுண்டர் நடக்குது. ஸோ அப்போலாம் அது லீகல் ஆகுது.
லீகல் ஆகுது. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காரு, அதன் அடிப்படையில் விசாரணைக்கு போகிறாரு. அங்கே ஒரு மனிதனை சுட்டா கூட என்ன செய்யுது, அது லீகலாக மாறுது. எஃப்ஐஆரை போடாமல் அன்அக்கௌண்டடாக விசாரிக்கிற போது அது வந்து இல்லீகலாக மாறிடுது. எப்படி சார் எஃப்ஐஆரே போடாமல் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு இல்லை அப்படி எஃப்ஐஆர் அது போட்டார்களா போடவில்லையா என்பது எனக்கு உறுதியாக இது வரைக்கும் போடல சார். போடவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போடாமல் இருந்தால் அது தவறு. 28ஆம் தேதி முடிஞ்சது, 29ஆம் தேதி காலை வரைக்கும் வந்துடுது. அடுத்த நாள் காலையில் தான் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அதே மடப்புரம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரிக்கரையில் வச்சு அண்ணனும் தம்பியும் மறுபடியும் வச்சு விசாரிக்கிறாங்க. ஐயோ, அவன் உண்மையை சொல்ல மறுக்கிறான்னு, டேய் நீ போட, நாங்கள் இவனை மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. அப்போ தான் அவன் ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த மாட்டுத்தொழுவம் கோசாலை, அந்த கோசாலான்னு சொல்கிறீங்களா, அது பக்கத்தில் வச்சு இவனை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. அதில் வந்து அவன் அங்கேயே மயக்கம் போட்டுறான். மயக்கம் போட்டும்போது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அங்கேயே வந்து இறந்துட்டு தான் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு வந்து இவங்க ஆம்புலன்ஸில் வச்சு அவங்க வந்து சிவகங்கை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ளே செய்திகள் வந்து எல்லாத்தையும் பரவிடுச்சு வைங்களேன். ஆக 4 மணி நேரம் அந்த இறந்த பிறகு பாடி இறந்த பிறகு வந்து இவங்களுக்கு வந்து ஏன்னா காவலர்கள் அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து அழைச்சிட்டு போன இடத்துல மயக்கம் போட்டுட்டானே அல்லது இறந்துட்டானே அப்படிங்கும்போது அவனுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. அவன் வந்து ஒன்று மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை கொண்டு போயிருக்கான். இல்லை எதுக்கு தனியார் மருத்துவமனை கொண்டு போகணும் சார்? ஏன்னா எல்லாரும் மானாமதுரை ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு வராங்க அப்படின்னு எதிர்பார்த்தது, ஜிஹெச் தான் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தது. எதுக்கு தனியார் மருத்துவமனை கொண்டு போகணும் இறந்த பிறகு இல்லை, நீங்கள் மற்றவருடைய பார்வையில் அது இறந்த பிறகு இல்லை, ஊடக செய்தி அப்படிதான், ஊடக செய்தியை பொறுத்த வரைக்கும் அது இறந்த பிறகு. காவல்துறை என்ன சொல்லும் அப்படின்னா, அவனை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போனோமா. அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்குது சிவகங்கை ஜிஹெச், எல்லா ஜிஹெச் சிவகங்கை தூரத்தில் இருக்குது, திருப்புவனத்தில் நடக்குது விஷயம். இது திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மடப்புரம் கிராமத்தில் தான் இது நடக்குது. ஸோ அவன் வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன் மயக்கமாக இருந்ததுனால அப்படி, அது ஃபஸ்ட் எய்டு மாதிரி கணக்கில் வரணுங்களே. ஆனால் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் இஸ் அதாவது காவல்துறையுடைய கையில் இருக்கும்போது கட்டுப்பாட்டில் காவலர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவர் இறந்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, பையன் இறந்துட்டோன்னு டிக்ளேர் பண்ண உடனே அம்மா அப்பாவெல்லாம் கொதித்து வந்து ஹாஸ்பிட்டலில் முற்றுகையிடுகிறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க, ஸ்டேஷனை முற்றுகையிடுறாங்க, பாடியை வாங்க மறுக்கிறாங்க. இவ்வளவுமே நடந்துட்டு இருக்கும்போது பாடி உடத்துருக்கோம். இதில் வந்து இம்மிடியட்டாக திட்டமிட்டு கொலை செய்கிறதா இருந்ததுன்னா அவங்க பாடியவே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இல்லைங்களேன், திட்டமிட்டு இது கொலை திட்டமிட்டு நடக்கலங்க. இல்லை திட்டமிட்டுலாம் கொலை செய்யறதா இருந்தால் பாடி கிடைக்காது. திட்டமிட்டுனா ஒரு ஆள் போன இடமே தெரியாது, வந்த இடமே தெரியாது, அது வேற விஷயம். இல்லை இது வந்து ஓப்பனாக தெரியுது, ஓப்பனாக வந்து விசாரணை வந்து கூட்டிகிட்டு போகிறானுங்க. இது வந்து அவன் நடந்துடுது பை மிஸ்டேக். அதாவது பை மிஸ்டேக்னா இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு கூட உணராமல் வந்து அவ்வளோ பெரிய, அதாவது அந்த அந்த அறிவில்லாத ஆட்கள்லாம் அந்த இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கார்கள். அந்த பொது அறிவு அல்லது ஒரு உடற்கூறில் வந்து அவன் நேற்றுலேருந்து தண்ணி சாப்பிடல, அவன் சாப்பாடு சாப்பிடல, அவன் உடல் வந்து டயர்டாக இருக்கிறான் அப்படிங்கிறத கூட உணராத ஆட்கள் விசாரணைக்கு வந்து அலர்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். வந்து காவல்துறைக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது. இது ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு துறை. தனி மனிதனுடைய உயிரையும் உடமையையும் காப்பாற்றக்கூடியது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற 395 தனி மனித அதிகாரங்களையும் வந்து கட்டி காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் உள்ள துறை காவல்துறை. இந்த துறை வந்து மிஸ்யூஸ் பண்ணுங்கிற கெட்ட பேரை வந்து இந்த துறைக்கு டிஜிபியாக இருக்கிறவரும் இந்த துறைக்கு வந்து மந்திரியாக இருக்கிற தமிழக முதல்வர் அவர்களும் மீண்டும் அந்த துறைக்கு கெட்ட பெயரை அவப்பெயரை வாங்கி தரக்கூடாது. காவல் நிலையம் மரணங்கள் நடந்ததுன்னா அங்கே வந்து காவல்துறையை வந்து முறையாக பராமரிக்கவில்லை அல்லது முறையாக சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் காவல்துறையை அவர்கள் இயக்கி நடத்தவில்லை அப்படின்னு ஆயிடும். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அதாவது இப்போ மனிதர்களை வந்து மனிதர்களாக நடத்துங்கள், மனிதாபிமானத்தோடு நடத்துங்கள். திரும்ப காவல் நிலையத்திலேருந்து திரும்ப கோசாலை கொண்டு வரும்போது கால் ஒடிஞ்சிருக்கு அப்படிலாம் பொதுமக்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்களே சார், அப்போ அங்கேயே அடித்து துன்புறுத்திருப்பாங்கன்னு. இல்லை, அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவனை வந்து இப்போ மேலதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகளுடைய தூண்டுதல் பேரில் இந்த சிவகாமியுடைய நகையை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் அப்படின்னு ஃபோன் மேலே ஃபோன் வரும்னு வைங்களேன். ப்ரெஷர் அந்தளவுக்கு வந்து ப்ரெஷர் அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது.
அந்த காவலர்களுக்கு எப்படியாவது நகையை மீட்டெடுக்கக்கூடும். இப்போ வந்து இறந்து போன அஜித்குமாருக்கும் அந்த ஊர் காவல்துறையில் இருக்கிற காவலர்களுக்கும் தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை. அந்த இடத்துல நம்ம வந்து கிளாரிட்டி சரியாக வரணும். மேலெடுத்த ப்ரெஷர் தான். ப்ரெஷர் இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், தொடர்ந்து வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அவனை ப்ரெஷர் பண்ணுறான். இல்லை, அவன் எடுத்துருந்தா ஒத்துக்குப்பானே சார்? இப்போ இவ்வளோ தூரம் அடிச்சு காலெலாம் உடிச்சதுக்கு அப்புறம் இல்லை, குற்ற வழக்குகளில் தம்பி கூடிய சீக்கிரம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படியா? உயிர் போகிற நிலைமையில கூடவா? உயிர் போகிற நிலைமை அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ செத்துருக்கானே சார். இப்போ இந்த 6 பேரும் நான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருப்பானா? வாய்ப்பு இல்லை. இந்த பிரபு, சங்கரமணிகண்ட, ராஜா, ஆனந்தன், மணிகண்டன் 5-6 பேருமே வந்து நாளையோடு நம்ம வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கேட்டால் வாய்ப்பு இல்லை. ப்ரெஷர் இருக்குது, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம். ஆனால் அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அவனுடைய மனநிலை எப்படி எப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுற அளவுக்கு அறிவில்லாதவர்களே அதுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஓஹோ, சாத்தாங்குளம் சம்பவம் மாதிரியே. ஆமாம், எந்த மாதிரியான ஆட்களை பயன்படுத்துகிறாங்க. அவன் மனிதாபிமானம் இல்லாமல் இவன் நல்ல மோட்டத்தனமாக அடிப்பான், அவனை விட்டால் விசாரிச்சிருவான், அப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறதில்ல. அறிவியல் பூர்வமாக உட்காந்து இவன் வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நுணுக்கமான ஒரு கேள்விகளை கேட்டு அவனை விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருவான். அப்படிங்கிற ஆளை வந்து இப்போ பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். வள்ளுவர் சொன்ன இந்த ஒரே ஒரு குரலை எல்லா சப் இன்ஸ்பெக்டரும் மனப்பாடம் பண்ணணும், எல்லா இன்ஸ்பெக்டரும் மனப்பாடம் பண்ணணும், எல்லா டிஎஸ்பியும் மனப்பாடம் பண்ணணும். அங்கே தான் காவல் நிலையத்தை எழுதி போட்டிருக்க சார், பல குரல் எழுதி போட்டு எழுதி போட்டிருந்த போதும் சில பேர் வந்து இப்போ சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் காவல் ஆணையராக பதவியேற்ற பொழுது 3 உத்தரவாதங்கள் சொன்னார். அவர் வந்து ராமர் காட்டுக்கு போகும்போது கைகேயி வரம் கேட்டது போல் ஒரு 3 சொன்னது போல் இவர் ஒரு 3 சொன்னார். அந்த 3ல் ஒன்று என்ன தெரியுமா? காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளை கலைப்பேன்னு சொன்னார். இவனெல்லாம் கருப்பாடுகள் இருந்தவன். இந்த 6 பேரும் கருப்பாடுகள். பாதிக்கப்பட்டிருக்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க சார். 27ஆம் தேதி போலீஸ் கஸ்டடிக்கு போனதுலேருந்து மனநிலை வந்து அவர் குறைஞ்சிட்டே வரும், அவருடைய தன்னம்பிக்கை குறைஞ்சிட்டே வரும். அப்போது வந்து அவனை வந்து அவன் உண்மையாலுமே வந்து அந்த 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 நகையை எடுத்திருப்பாரானால் அதை கொண்டு வருவதற்கு என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்பதை ஆராய்ச்சி செய்து அந்த கேள்விகளை கேட்டிருந்தால் இவங்க சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, அவன் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவன் தான் எடுத்தான்னு நம்மளால் வந்து உறுதிட்டு சொல்லாத முறையில் அவர் இறந்து போன போது இப்போ இவர்கள் குற்றவாளி ஆக வேண்டிய சந்தர்ப்பம். கிரைமில் வந்து இப்படி தான் நடக்கும். தொடர்ச்சியாக இதே மாதிரி லாக்அப் டெத் அதிகமாகிட்டே இருக்குது சார். இப்போ நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன சார் காரணம்? இல்லை முன்னாடி நீங்கள் இருக்கும்போது நடந்துச்சா, இல்லை வெளில தெரியாமல் இருந்துச்சா, இப்போ அதிகமாக நடக்க வேண்டிய காரணம் என்ன? காவல் நிலைய மரணங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், காவல் நிலையத்தில் வந்து அறிவியல் பூர்வமான விசாரணை செய்வது எப்படி என்கின்ற பயிற்சி வந்து கொடுப்பது குறைந்திருக்கிறது. ஓஹோ. அறிவியல் பூர்வமான நுணுக்கமான கேள்விகளை, உளவியல் ரீதியான கேள்விகளை எப்படி கேட்டு, இந்த சூழ்நிலைக்கேற்ற கேள்விகளை கேட்டு சந்தர்ப்பங்களை வந்து இப்போ வந்து நீ தான் காரை கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்க, காருக்குள்ளே நபனம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காரில் அவங்க யாரும் ஏற்றலை, அவங்க காரை விட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணோடனே மறுபடியும் வந்து திருப்பி வந்து உங்கள்கிட்ட தான் கேட்டாங்க, இதுக்கிடையில் வேறு ஆட்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ நீ தானே இதுக்கு அப்போ உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு அவர்களை வந்து கடந்து போயிருக்கணும் வேண்டுமே ஒழிய சொல்கிறான்னு போட்டு அவனை அடித்தா உயிர் போயிடுச்சு, நீங்கள் குற்றவாளி ஆகிட்டீங்க. அது மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய சாப்டரே இருக்குது. போலீஸ் கஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்தானே வந்து 50% ஆஃப் த மனநிலை வந்து குறைஞ்சிடும். அவங்க சைக்கலாஜிக்கலி வீக் அப்படி சொல்லுவாங்க. அதை ஓகே சைக்கலாஜிக்கலி வீக் ஆகிடுவான். அவனை வந்து நம்மளை கொண்டுருவானோ பயத்திலே இருப்பான். அப்போ லேசாக அது பண்ணாவே அவன் செத்துருவான் அல்லது தற்கொலை பண்ண முயற்சி செய்வார்கள். இப்போ அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவன் தப்பி ஓட முயற்சி செய்வான், தற்கொலை செய்ய முயற்சி செய்வான். இதையெல்லாம் தாண்டி வந்து உளவியல் ரீதியாக இவங்ககிட்ட நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் உளவியல் ரீதியான விசாரணைன்னு பேர். ஏங்க ஒரு ஊரில் சும்மா வந்து +2 படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனை என்சிசியில் இல்லை, என்எஸ்சிசியில் இல்லை, எப்படியோ அவன் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வந்து 6 மாதம் வந்து ஒரு ஆவடி போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் கிரவுண்டில் ஓடுறான், கொஞ்சம் லா தெரிஞ்சுக்கலாம், அவனை மறுபடியும் கொண்டு வந்து லாண்டாவில் விட்டீங்க. அவ்வளோதான ஒழிய
இப்போ அரசியலை வந்து முழுமையாகவே வந்து ஏன் மாற்றி அமைக்கணும்னு அண்ணாமலை போன்றவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஓல்டஸ்ட் மெத்தடை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு யாரெல்லாம் மந்திரிக்கு சொந்தக்காரனோ அவன் மட்டும் லா அண்ட் ஆர்டரில் இருப்பதும், மந்திரிக்கு சொந்தக்காரனா இல்லாதவன் புறாமை வந்து சாதாரண பதவிகள் இருப்பதும் இதுவரை தொடர்ந்து கொண்டு தானே இருக்குது. நீங்கள் சொன்ன அறிவுரைகள்லாம் எடுத்துக்கிட்டு காவல்துறையினா மாற்றம் கொண்டு வரப்போறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.